Hello friends, welcome to Tattoo Eating YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு ப்ராடக்டோட ரிவ்யூ டேட்டூ பிரிண்டர். ப்ளூடூத்தில் ஒர்க் ஆகிற இந்த டேட்டூ பிரிண்டருக்கு பவர் எதுவும் தேவையில்லை. இது பேட்டரி பவரில் ஒர்க் ஆகிற டேட்டூ பிரிண்டர். வாங்க இந்த ப்ராடக்ட் ரிவ்யூ பார்க்கலாம். இந்த டேட்டூ பிரிண்டர் ஒரு அப்கிரேடட் வெர்ஷன். இதுக்கு முன்னாடி வந்த பிரிண்டரை விட இது மச் பெட்டராக இருக்குது. இதில் என்ன ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னா, இது வந்து ஆண்ட்ராய்டுக்கு ஒர்க் ஆகும், விண்டோஸ்க்கு ஒர்க் ஆகும். இப்போ வந்துட்டு நீங்கள் iOS சாஃப்ட்வேருக்கும் இது வந்துட்டு ஒர்க் ஆகுற மாதிரியான சாஃப்ட்வேர் இதில் பில்டின் பண்ணியிருக்காங்க. ஓகே, வாங்க நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. நீங்கள் வந்துட்டு எப்படி இது கனெக்ட் பண்ணணும், உங்களோட மொபைல் கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஐபேடு கனெக்ட் பண்ணலாம், இல்லை நீங்கள் உங்கள்கிட்ட டெஸ்க்டாப் இருந்தாலும் அது வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு ஈஸியாக வந்து ஸ்டென்சில் பிரிண்ட் அவுட் எடுக்கலாம். ஸோ இதில் வந்து கிளியராகவே வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நாம் இதை டைரெக்டாக நம்ம ஓப்பன் பண்ணி ஒரு பிரிண்ட்டை எடுத்துகிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டென்சில் மெஷின் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஒரு முக்கியமான சிறப்பு அம்சம் நான் முதல்ல சொல்லியிருக்கிறேன். ஸோ நீங்கள் இதை வந்து சி டைப் கேபிளில் இந்த மாதிரி ஒரு அடாப்டர் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நீங்கள் மொபைல் சார்ஜ் பண்ணுற மாதிரி இதை நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் டைரெக்டாக பவர் சப்ளை இதுக்கு எதுவும் தேவையில்லை. ஸோ இதில் இருக்கிற பேட்ரி வந்துட்டு லித்தியம் பேட்ரி. ஸோ நீங்கள் கண்டினியூவாக வந்துட்டு இதை ஒரு 4 to 5 hours நீங்கள் சார்ஜ் பண்ணால் 3 hours கண்டினியூஸாக நீங்கள் பிரிண்ட்ஸ் எடுக்கலாம். ஸோ வாங்க அந்த மிஷினை ஓப்பன் பண்ணுவோம். அது ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது. டேட்டூ ஸ்டென்சில், ப்ளூடூத் ஸ்டென்சில் பிரிண்டர். கைக்கு அடக்கமாக இருக்குது. இது ரொம்ப வெயிட் வந்து ரொம்ப கம்மி தான். 1 kg 400 கிராம் வெயிட் இருக்குது இது. ஸோ இதுலேயே வந்துட்டு உங்களுக்கு இந்த பவரோட டீட்டெயில் கொடுத்துருக்குறாங்க. டேட்டூ பிரிண்டரோட இந்த மெஷின் பேக் சைடு பார்த்தீங்கன்னா பவர் டீட்டெயில் கொடுத்துருக்குறாங்க, அதனோட மேனுஃபேக்சர் எங்கன்னுட்டு. ஸோ இதுக்கு மேல் பக்கத்தில் பாருங்கள், இது பவர் ஆன் பட்டன் இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு ஒரு 4 லைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் லைட் பவர் ஆன் பட்டன் இண்டிகேஷன். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் 3 ஸ்கேனர் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்கேனர் வந்துட்டு நீங்கள் இதோட ஆப் மூலமாக இதை நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். இந்த சாஃப்ட்வேர் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட் டவுன்லோட் பண்ணிடணும் உங்கள் மொபைலில். உங்கள் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த டேட்டூ பிரிண்டர் ஸ்டென்சில் மிஷினை கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் மொபைலில் இருந்து பிரிண்ட் கொடுத்தா உங்களுக்கு ஸ்டென்சில் பிரிண்ட்டை வந்துடும். ஸோ ரொம்ப ஈஸியான ஜாப் இது. இந்த டேட்டூ பிரிண்டரில் ரொம்ப ஒரு நுட்பமான மெலிசான கோடுங்க, ஸ்மாலஸ்ட் தின் உங்களுக்கு ஸ்டென்சில் எல்லாமே இதில் கிளியராக பிரிண்ட் ஆகி வரும். நம்ம இதில் ஆண்ட்ராய்டு ஸ்கேனர் கொடுத்துருக்குறாங்க. நாம் அதை ஸ்கேன் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம ஆப் இதில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். உங்களோட மொபைலில் கூகுள் லென்ஸ் இருந்தால் நீங்கள் அது மூலமாக இதை ஸ்கேன் பண்ணுங்கள். நீங்கள் அந்த QR கோட் ஸ்கேன் பண்ண உடனே நீங்கள் ஐஃபோன் வச்சுருந்தாலும் அது iOS சாஃப்ட்வேர் இருக்குது பாருங்கள். இப்போ நீங்கள் கூகுள் லென்ஸில் வந்துட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ண உடனே ப்ளூடூத் அண்ட் வைஃபை உங்களுக்கு டீட்டெயில் வந்துடும் மொபைலில். பாருங்கள், டேட்டூ பிரிண்டர் அப்படின்னு இந்த மாதிரி காமிக்கும். ஸோ நீங்கள் டவுன்லோட் கொடுங்க, இந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களோட மொபைலில் டவுன்லோட் ஆகிடும். அப்படி இல்லைன்னா கூகுள் ப்ளேலேயும் நீங்கள் போயிட்டு டேட்டூ பிரிண்டர்னு கொடுத்தீங்கன்னா, ப்ளூடூத் டேட்டூ பிரிண்டர்னு கொடுத்தா டவுன்லோட் ஆகிடும்.
இங்கே வந்துட்டு உங்களோட டவுன்லோட் பேஜில் நீங்கள் போய்ட்டு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு இந்த சாஃப்ட்வேரை. டவுன்லோட் கம்ப்ளீட் ஆன உடனே நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க உங்களோட மொபைலில். என்னோடய மொபைலில் இன்ஸ்டால் ஆகிடுச்சு அந்த சாஃப்ட்வேர். ஸோ அதை நம்ம ஓப்பன் பண்ணலாம். இந்த ஸ்டென்சில் ப்ளூடூத் மூலம் ஒர்க் ஆகிற இந்த மெஷினோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 10 to 30 mm/s பிரிண்டிங் ஸ்பீடு. ஸோ இது நீங்கள் A4 சைஸில் இருக்கிற பேப்பர் மூலமாகவே நீங்கள் பிரிண்ட் எடுக்கலாம். நீங்கள் இதுக்கு தனியாக இங்க் எதுவும் ஃபில் பண்ண வேண்டியதில்லை. வேறு எந்த பார்ட்டும் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டும் நீங்கள் பண்ண வேண்டியதில்லை. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு உங்களோட பட்ஜெட்டில் வர ஸ்மார்ட் பிரிண்டர். நீங்கள் ஓல்டு ஸ்டைல் பிரிண்டருக்கு இது கம்பேர் பண்ணால் இது ரொம்பவே நல்லாயிருக்கு. இது அப்டேட்டட் வெர்ஷன். டேட்டூ ப்ரொஃபஷ்னலில் நீங்கள் டோர் ஸ்டெப் சர்வீஸ் கொடுக்குற ஒரு டேட்டூ ஆர்டிஸ்ட்டாக இருந்தால் இந்த மெஷினை நீங்கள் கண்டிப்பாக வாங்கணும். ஸோ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எங்கேயும் போயிட்டு பவர் சப்ளைக்கு வந்து நீங்கள் தேட வேண்டிய அவசியமே இருக்காது. நீங்கள் மொபைல் நீங்கள் எப்படி சார்ஜ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இதை நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டாவே போதும். நீங்கள் கஸ்டமர் ஸ்பாட்க்கு ரொம்ப ஈஸியாக இதை கேரி பண்ணலாம். எஸ், டேட்டூ பிரிண்டர் இது டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இதில் நீங்கள் போயிட்டு இந்த ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்கள். டேட்டூ பிரிண்டர் இந்த மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த டேட்டூ பிரிண்டர் ஆப் இப்படி தான் ஓப்பனிங் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் நீங்கள் பேரிங் கொடுங்க. சாஃப்ட்வேர் எல்லாம் நீங்கள் அலோவ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிவிடுங்க. ஆன் பண்ண உடனே உங்களுக்கு ப்ளூ கலர் ஒரு இண்டிகேஷன் வரும். செகண்டில் இருக்கிறது உங்களுக்கு வந்து சார்ஜிங் வந்து மீடியம் இருந்தால் உங்களுக்கு ஸ்லோவாக பிளிங்க் ஆகும். ஸோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக அந்த லைட்டு பிளிங்க் ஆச்சுன்னா இப்போ நீங்கள் சார்ஜிங் வந்து கிரிட்டிக்கல் பொசிஷன். ஸோ நீங்கள் சார்ஜ் போடணும்னு அர்த்தம். ஸோ வாங்க இதை எப்படி ஓப்பன் பண்ணணும்னு பார்க்கலாம். அந்த பட்டன் எதுவும் இல்லை, நான் சும்மா டச் பண்ணி பார்க்குறேன். இங்கே சைடில் கொடுத்துருக்குறாங்க, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஏரோ மார்க் போட்டிருக்காங்க இல்லைங்களா. ஸோ அதை நீங்கள் டவுன்வர்ட்ஸ் கீழே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே இங்கே பாருங்கள் இந்த ரோலர் இருக்கிற போர்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இது உள்ள மாத்திரம் நீங்கள் பேப்பர் இன்சர்ட் பண்ணணும். ஸோ அது எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்றதை சொல்கிறேன், இதை கவனமாக பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஒரு செய்முறை விளக்கம். ஸோ இது தெர்மல் டேட்டூ ஸ்டென்சில் பேப்பர். ஸோ இது வழக்கம் போல் இந்த தின்னான ஒரு எக்ஸ்ட்ரா பேஜை எடுத்துருங்க. ஸோ இதில் இப்போ வந்துட்டு உங்களுக்கு 3 பேஜ் தான் இருக்குது. ஒன்று ஸ்டென்சில் பிரிண்டிங் பேஜ், செகண்டில் வந்துட்டு உங்களுக்கு தெர்மல் கார்பன், தேர்ட் பேஜ் எல்லோ கலர், இது தேர்ட் பேஜ். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இன்சர்ட் பண்ணும்போது எல்லோ கலர் மேலே இருக்கணும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் இப்படி டேர்ன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பிரிட், அந்த நேம் வந்துட்டு வெளியே தெரியணும். ஸோ இதே டைரெக்ஷனில் தான் நீங்கள் பேப்பரை இந்த மெஷின்குள்ளே இன்சர்ட் பண்ணணும். இப்படி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக ஸ்டென்சில் பிரிண்ட் ஆகிட்டு வெளியே வரும். ஸோ அங்கே உங்கள் கார்னரில் வந்து க்ரீன் கலர் டிக் மார்க் பாருங்கள். அப்படி ஆச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு உங்கள் மொபைலும் இந்த ஸ்டென்சில் மெஷின் வந்து கனெக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம் ப்ளூடூத்தில். ஃபஸ்ட்டு நீங்கள் பேர் பண்ணிவிடுங்க கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ இந்த மேனுவல் இன்ஸ்ட்ரக்ஷனை பார்க்கும்போது இதுதான் நம்ம ஓப்பனிங் பேஜ். ஸோ இதுலேயே வந்துட்டு பேஜ் வைஸ் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள்
கனெக்ட் பண்ணணும். உங்களோட மொபைலில் இந்த மெஷின் கூட கனெக்ட் பண்ணணும். நீங்கள் பேர் பண்ணும்போது நீங்கள் நார்மலாக ஒரு ஹெட்ஃபோன் இல்லை ப்ளூடூத் ஹெட்ஃபோன் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த மெஷினையும் கனெக்ட் பண்ணணும். டிஃபால்ட் பாஸ் கீ இதுக்கு 0000 4 டைம் 0 பண்ணும்போது உங்களுக்கு இது ஈஸியாக பேர் ஆகிடும். ஸோ பேர் ஆகிட்டோன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக சம் டிசைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க இந்த ஆப்லேயே. நீங்கள் அந்த டிசைனை வச்சு நாம் இதில் நம்ம எப்படி பிரிண்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறேன். நம்மளோட ஓன் டிசைனும் இதில் நாம் எடுத்துக்கலாம். நம்மளோட கேலரியிலேருந்து நாம் எந்த டிசைன் வேணுனாலும் நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ அதை ரீசைஸும் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் அந்த ஆப்லேயே அவங்க டிஃபால்ட்டாக கொடுத்துருக்குற டிசைன்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு கொய் ஃபிஷ் நான் செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இதை பாருங்கள், இதை ரீசைஸ் பண்ணிக்கலாம். உங்கள் மொபைலில் தெரிகிற ஸ்க்ரீன் சைஸ் A4 சைஸ், A4 பேப்பரோட சைஸ் தான். ஸோ அந்த பேப்பர் சைஸ் கஸ்டமருக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ நீங்கள் அதை அதுக்கேற்ற மாதிரி இதிலே நீங்கள் ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2 இன்ச்சா இல்லை 3 இன்ச்சா இல்லை ஒரு 6 இன்ச்சு 7 இன்ச்சு வரைக்கும் உங்களுக்கு A4 சைஸில் எவ்வளோ பெருசு வேணுமோ நீங்கள் இதிலே நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் ஆகலைன்னா உங்களுக்கு இந்த பேஜஸ் எதுவுமே ஓப்பன் ஆகாது மொபைலில். நீங்கள் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிவிடுங்க. இன்னொரு வாட்டி இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள். க்ரீன் மார்க்கும் தெரிஞ்சிடும், உங்களுக்கு கனெக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ இதில் நம்ம ஒரு டேட்டூ ஸ்டென்சில் நம்ம எடுத்து பார்க்கலாம். ஸோ அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அது எப்படி நம்ம எடுக்கலான்னுட்டு. ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் இது. இதில் இருக்கிற இன்னும் ரொம்ப கன்வீனியன்ட் என்னென்னா பேட்டரி டைப் ப்ளூடூத் கனெக்ஷன். இதனோட ப்ரைஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். ஏன்னா உங்களுக்கு காம்பேக்டான சைஸ், நீங்கள் உங்களுக்கு கையடக்கமான சைஸுன்றதுனால இந்த ப்ரைஸ் ஜாஸ்தி தான் இருக்குது. பட் நீங்கள் எவ்வளோ ஜாஸ்தி கொடுத்து வாங்கினாலும் உங்களுக்கு மோசம் இல்லை. ஸோ அந்த அளவுக்கு இதை நாம் யூஸ்ஃபுல்லாக நாம் பண்ணிக்கலாம். நீங்கள் பட்ஜெட்டில் இருக்கிற ஒரு டேட்டூ ப்ரொஃபஷ்னலானா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கையிலேயே ட்ரா பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம். உங்களுக்கு ட்ராயிங் ப்ராக்டிஸ் ஆகும். நீங்கள் டேட்டூ பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். பட் நவடேஸ் எல்லா ஆர்டிஸ்ட்டும் இந்த மாதிரி பிரிண்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க. டைம் சேவ் ஆகும் உங்களுக்கு. ஸோ இதில் டிசைன்ஸ் நம்ம எந்த டிசைன்னு பார்க்கலாம். ஸோ எந்த டிசைன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. அந்த ஹெட்டிங்கில் சம் டிசைன்ஸ் இருக்குது. நீங்கள் அதை எந்த டிசைன் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். எந்த டிசைன் நல்லா இருக்கும், ஓகே, ஒரு லேடியோட ஃபேஸ், இந்த டிசைன் நம்ம சூஸ் பண்ணிட்டோம். இதை நீங்கள் ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் அந்த டேட்டூ ஸ்டென்சில் பேப்பரில் ஆல்ரெடி ஒரு லெஃப்ட் சைட் கார்னரில் ஒரு பிரிண்ட் இருக்குது. ஸோ அதனால் நான் ரைட் சைடு கார்னரில் அந்த இமேஜை நான் செட் பண்ணுறேன்.
உங்களுக்கு சைட்லேயே வந்து மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களோட மொபைல் ஆப் பார்க்கும்போது தெரிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு எம்எம்மில் உங்களுக்கு எவ்வளோ இன்ச்சஸ் வேணும், எவ்வளோ சென்டிமீட்டர்ஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அது மாத்திரம் இல்லாமல் உங்களுக்கு இதுக்கு கீழே வந்துட்டு உங்களுக்கு நிறைய வந்து மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. உங்களோட செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி வேணும்னுட்டு உங்களோட ஸ்டென்சில் வந்து ரொம்ப டார்க்காக வேணுமா, இல்லை வெறும் அவுட்டர் லைன் வேணுமா, நீங்கள் இது மாதிரி கான்ட்ராஸ்ட், பிரைட்னஸ் எல்லாம் வந்து நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நீங்கள் மொபைல்லே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சிஸ்டம் ஆப்ரேட் பண்ண வேண்டிய வேலையே இருக்காது. இதிலே வந்துட்டு நீங்கள் அவுட்டர் லைன் திக்னஸ் வேணுன்னா கொடுக்கலாம். இல்லை உங்களுக்கு டார்க் வேணும்னா டோட்டல் பிக்சரே வந்து டார்க் வேணும்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா விதத்துலையும் இது ஒரு கன்வீனியன்ட். டைம் சேவ் ஆகும். ரொம்பவும் ஈஸியாக இதை வந்து ஆப்ரேட் பண்ணுறது இதுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இதில் ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் இருக்குது. இது பாருங்கள், இது வந்து 3Dயில் கூட நீங்கள் வந்துட்டு உங்களோட இமேஜை வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஃபோன் வருது. ஸோ அது என்ன ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட்னா, நீங்கள் வந்துட்டு உங்களோட ஓன் இமேஜை செலக்ட் பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து நெட்வொர்க் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சீக்கிரமாக செலக்ட் ஆகாது. நீங்கள் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அப்போ உடனே வந்து உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட சைஸ் உங்களுக்கு எந்த மாதிரி எவ்வளோ இன்ச்சஸில் வேணுமோ நீங்கள் அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது கொடுத்தாச்சு. ஸோ இதிலே வந்து நீங்கள் ஒரு பேர் ஒன்று ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதிலே நாம் டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணலாம். எனக்கு இதிலே ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த டெக்ஸ்ட்டில் வந்துட்டு நீங்கள் உங்களோட சாய்ஸ், இல்லை கிளைண்ட்ஸ் ஏதோ நேம் கேட்டாலும் நேம் வந்து நீங்கள் இதிலே பிரிண்ட் பண்ணிக்கலாம். அதுலேயே ஃபாண்ட்டு வந்துட்டு நிறைய டிசைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த டிசைனையும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டுடியோட நேம் டைப் பண்ணுற ஸ்வஸ்திக். அது என்ன கலர் வேணுனாலும் கூட பண்ணிக்கலாம். பட் கலர் வந்து இதுக்கு ஒன்றும் இம்பார்ட்டண்ட் இல்லை. ஸோ நமக்கு தெரியணுன்றதுக்காக நான் அது ரெட் கலர் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சைஸ் செலக்ட் பண்ணியாச்சு, நம்ம பிளேஸும் செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம பிரிண்ட் கொடுக்கலாம். இதுலேயே வந்துட்டு உங்களுக்கு நம்பர்ஸ், உங்களுக்கு டார்க்னஸ், லைட் பண்ணுறது, உங்களுக்கு லைன்ஸ் எந்த மாதிரி வேணும் அப்படின்னு நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ நாம் இப்போ இதை பிரிண்ட் கொடுத்து பார்ப்போம். எஸ், பிரிண்ட் கொடுத்தாச்சு. பிரிண்ட் ஆகுது பாருங்கள், உங்களுக்கே தெரியும். பாருங்கள், ரைட் சைடு நான் டவுனில் வச்சுருந்தேன் அந்த பிரிண்ட்டு, அதே மாதிரி உங்களுக்கு பேப்பரில் ரைட் சைடில் வந்துட்டு இருக்குது. எஸ், ஸ்டென்சில் ரெடி. அந்த ஃபாண்ட் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக வந்துருக்குது, ஸ்வஸ்திக்ன்ற நம்ம ஃபாண்ட் கொடுத்தது. ஸோ அதை வந்து நாம் இதுக்கு நெக்ஸ்ட்டு நம்ம பிரிண்ட் கொடுக்கும்போது அதை வந்து கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்டென்சில் இஸ் ரெடி நவ்.
அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான வேலை. பாருங்கள், உங்களுக்கு அந்த லைன்ஸ் எல்லாமே நாம் கரெக்டாக டார்க்னஸ் வச்சுருக்கிறதுனால ஸோ ஈஸியாக வந்து பிரிண்ட் வந்துடுச்சு. ஸோ நீங்கள் போர்ட்ரைட் டேட்டூ பண்ணும்போது இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறுபடியும் நாம் இன்னொரு ப்ராடக்ட் ரிவ்யூவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. நம்ம டேட்டூ 18 இது யூடியூப் சேனலில் உங்களுக்கு நிறைய நாங்கள் டெய்லி ஸ்வஸ்திக் டேட்டூ ஸ்டுடியோவில் போடுற டேட்டூ வீடியோஸ் வரும், இந்த மாதிரி ப்ராடக்ட் ரிவ்யூ வரும். ஸோ இதை மறக்காமல் பார்க்குறதுக்கு இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.